கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 90 அதனுடைய 8வது வசனம், எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அந்தரங்கமான காரியங்கள் எல்லாம் அவருடைய முகத்தின் வெளிச்சத்திற்கு ஒரு நாள் வந்து சேரும். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை, பாவங்களை, அருவருப்புகளை யாருக்கும் தெரியாதுன்னு செஞ்சிட்டு இருக்கிறீங்களா? என் பாஸ்டருக்கு தெரியாது, என் சபைக்கு தெரியாது, அங்கே உள்ள விசுவாசிகளுக்கு தெரியாது, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு தெரியாது என்று சொல்லி நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்புங்க. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் இது எல்லாம், இந்த அந்தரங்கமான காரியங்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு அவருக்கு முன்பதாக வந்தே தீரும் என்று சொல்லி 139வது சங்கீதம் 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் முகத்துக்கு மறைவாக, அவருடைய வெளிச்சத்திற்கு மறைவாக, சமூகத்துக்கு மறைவாக போய் ஒளிந்து கொள்ள இந்த பூமியில எந்த ஒரு இடமும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத காரியங்களாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் இவ்வளவு நாளாக இதில் சிக்கி கொண்டு இருக்கிறேன், இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியாது, இதை விட்டுட்டு வந்தால் எனக்கு பெரிய பிரச்சனைகள் எழும்பும், எனக்கு எதிராக எழும்புவாங்கன்னு சொல்லி நீங்கள் பயப்படலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பாவத்தை விட வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய சித்தம். நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முயற்சி செய்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். எபேசியர் 5 இப்படியாக பவுல் சொல்லுகிறார், சிலர் செய்கிற அந்தரங்கமான பாவங்களை வெளியே சொல்லக்கூட, அதை பற்றி பேசக்கூட வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லி, அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. ரட்சிக்கப்பட்ட நீங்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்ற நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருப்பதற்கு அழைக்கப்படவே இல்லை. கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் இன்றைக்கே ஒப்பு கொடுத்து மனம் திரும்புங்க, நிச்சயமாகவே அவர் உங்களை விடுவிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நான் பாவம் செய்தது உண்மைதான், என்னை விடுவிக்க ஒருவரும் இல்லையே, எப்படி விடுதலை ஆவது என்று தெரியவில்லையே, இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்தால் எனக்கு பெரிய பிரச்சனைகள் நேரிடுமே என்று சொல்லி கலங்குகிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இன்னும் சிலர், நான் பாவத்தை விட விரும்புகிறேன், ஆனால் நான் அதுக்கு அடிமையாகிவிட்டேன், ஒரு முறை நான் அதை விடணும்னு நினைச்சா பல முறை அதில் விழுந்து போகிறேன் என்று ஜெபிக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் இந்த நாளில் உங்களை விடுவிப்பார். ஆண்டவரே அப்பா, இப்பொழுதும் கூட ஜெபிக்கிற, கண்களை மூடி இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, அவர்கள் சிக்கி இருக்கிற பாவ கட்டுகளிலிருந்து, இருளிலிருந்து நீர் விடுவித்து உம்முடைய வெளிச்சத்திற்கு நேராக நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.